3 மணி 1 நிமிடம் 2 நொடி. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இரத்த கொடையாளர்களை கொண்டாடுவதற்கும் பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்தம் இன்றியமையாத தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜூன் 14 அன்று உலக இரத்த கொடையாளர் தினம் உலக அளவில் அனுசரிக்கப்படுது. ஸோ அதனை முன்னிட்டு இன்றைய தினம் அதாவது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்பவர்கள் மற்றும் இரத்த தானம் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். ஸோ நேயர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 227176 மற்றும் 227523 என்ற இந்த எண்களுக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். ஓகே டாக்டர், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இரத்த தானம் மற்றும் இரத்த தானம் செய்பவர்கள் குறித்த சந்தேகங்களை தான் தீர்க்க போறீங்க இல்லைங்களா? கண்டிப்பா. இரத்த தானம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்றது நம்மள பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் சார். ஸோ அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக நம்ம ரத்த தானம் அப்படிங்கிறது தானத்திலேயே ரொம்ப சிறந்த தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம இப்போ அட்வான்ஸ்டாக எல்லாத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சாலும் நம்மளால் இன்னும் செயற்கையாக ரத்தத்தை தயாரிக்க முடியாத ஒரு நிலை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரத்தத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா மட்டும்தான் ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் படி பல ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். கண்டிப்பாக ரத்தம் மூலயமா எந்த தொத்தும் நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் சரி, ரத்த பரிமாற்றம் வாங்குறவங்களுக்கும் சரி, எந்த விதமான தொத்தும் போகக்கூடாத அளவுக்கான அனைத்து விதமான ப்ரிகாஷன்ஸையுமே பிளட் சென்டர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மேண்டேட்ரியாக இந்த ப்ரிகாஷன்ஸை எடுக்கிற பிளட் சென்டர்ஸ் மட்டும்தான் இப்போ இந்தியாவில் லைசன்ஸ்டு பிளட் சென்டர்ஸாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிளட் சென்டர்லையுமே போயிட்டு நீங்கள் உங்கள் ரத்தத்தை கொடையாக கொடுக்கறதுனால 101% உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிற அஷூரன்ஸை மத்திய சுகாதாரத்துறை அஷூர் பண்ணுறாங்க. ஓகேங்க சார். ஸோ ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு நபர் எந்த வயதிலிருந்து எந்த வயசு வரைக்கும் ரத்த தானம் செய்யலாங்க சார்? ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முதல்ல 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது. அதை கன்சென்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுனால 18 இயர்ஸ் இருக்கவங்க தான் கன்சென்ட் கொடுக்க முடியுன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் முதல் தடவை ரத்தம் கொடுக்குறீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் 65 வயது வரைக்கும் ரத்தம் கொடுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து ரத்த கொடையாளராக இருக்கீங்கன்னா 65 வயது வரைக்கும் கொடுக்கலாம். ப்ளஸ் 45 வயதுக்கு அப்புறம் முதல் தடவை ரத்தம் கொடுக்கறத நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சிலருக்கு இணை நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் அது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட் டைம் அப்போ நம்மளால் 100% அஷூரன்ஸ் பண்ண முடியாது. அந்த நோய் பாதிப்பு தெரிந்தவர்கள் கண்டிப்பாக தைரியமாக கொடுக்கலாம். அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கேன், எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 50 வயதுக்கு அப்புறம் முதல் டொனேஷனை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி ஆர்வம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை எந்த அளவுக்குங்க சார் இருக்கணும்? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற ரத்த அளவை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் எடை மாறுபடும். மினிமமாக பார்த்தீங்கன்னாக்கா 45 கிலோகிராமுக்கு மேலே இருக்கிறவங்க மினிமமாக ஒரு 350 ml ஒரு யூனிட்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தத்தை நம்ம அளிக்கலாம். எங்களை ரத்த வங்கியோட தேவையை பொறுத்து நாங்கள் 350 ml 450 ml பொறுத்து எடுத்துப்போம். ஸோ 450 ml ரத்த கொடை கொடுக்கணுன்னா அவங்க மினிமம் ஒரு 55 கிலோ இருக்கிறது நல்லது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ எடைக்கு அதிகமாக இருக்கிறவங்க ப்ராக்டிக்கலி ஃபிட் டோனர்ஸாக இருப்பாங்க. ஸோ 50 கிலோ கூட இருக்கிறவங்க தாராளமாக ரத்த கொடை கொடுக்கலாம். ஓகேங்க சார். ஸோ நேயர்களே, இரத்த தானம் செய்பவர்கள் மற்றும் இரத்த தானம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க எஃப்எம் ரெயின்போவை தொடர்பு கொள்ளலாம். அதாவது 227176 மற்றும் 227523 என்ற இந்த எண்களை தொடர்பு கொண்டு இரத்த தானம் குறித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இரத்த தானம் குறித்த நிறைய கேள்விகளை நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஸோ டாக்டரும் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரத்த தானத்திற்கு யாரெல்லாம் கொடுக்கலாம், எந்த வயதுடையவர்கள் கொடுக்கலாம், எவ்வளவு எடை உள்ளவர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பரிசோதனை செஞ்சுக்கணும்? இல்லை, நீங்கள் எதுவும் பரிசோதனை எடுத்துக்க தேவையில்லை. இன்னைக்கு நான் ஃபிட்டாக இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு எந்த நோய் பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா
நீங்கள் தாராளமாக கேம்ப் சைட்டுக்கோ இல்லை ரத்த வங்கிக்கோ நேரடியாக வரலாம். நாங்கள் வந்து உங்களுடைய உடல் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக சில டெஸ்ட்டை நாங்கள் பண்ணிக்கிறோம். அது என்னென்னா உங்களோட ஹீமோகுளோபின் அளவை பார்க்குறோம். கண்டிப்பாக 12.5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் உங்களுடைய உடல் வெப்பநிலை பார்க்குறோம். உங்களுக்கு அன்னைக்கு வெப்பநிலை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அது இல்லாமல் உங்கள் ரத்த அழுத்தத்தையும் பார்க்குறோம். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அது அந்த டோனர்ஸை நாங்கள் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணணும், ரத்தத்தில் வந்து இது ரத்த தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத அறிய வைக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினியர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினியர்ஸ் மூலிமா நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத அசஸ் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் சில கேள்விகள் கேட்டு அதில் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது, நீங்கள் பர்ஃபெக்டான பிளட் டோனராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தை வந்து நாங்கள் கொடையை ஏற்றுக்கிறோம். ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, உங்களோட பேசிடலாங்க சார். ஹலோ வணக்கம். மணி சார், உங்களுடைய கேள்வியை சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். ஒய்ஃபுக்கு 85ல டெலிவரி ஆனப்போ ஓ பாசிட்டிவ் இருந்தது. சரி. அப்போ வந்து அவங்களுக்கு என்னுடையது வந்து பி நெகட்டிவ், அவங்களுக்கு ஓ நெகட்டிவ். ஓகே. அதனால அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஒரு 750 ஏதோ அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்டது சார். மறுபடியும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு லேப்ராஸ்கோபி பண்ணாங்க. சொல்லுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க சார். அப்போ வந்து அவங்க அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் ஏ பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க மனைவியோட ரத்தம் வந்து ஏ பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க? ஓ நெகட்டிவ் தான் எங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சரி இது மாதிரி வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வேற இடத்துல பார்த்தது, 2 இடத்துல பார்த்ததுக்கு ஓ பாசிட்டிவ் வருது. இதுல எது வந்தாலும் பரவாயில்ல சார், மறுபடியும் வந்து அந்த அதை ஃபாலோ பண்ணிட போறாங்கன்றதுக்காக கேட்கறேன் நான். ஏ பாசிட்டிவ். கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது என்னன்னா குரூப்பிங்ல வந்து நாங்க மெடிக்கலா ஃபார்வர்ட் குரூப்பிங், ரிவர்ஸ் குரூப்பிங்ன்ட்டு 2-3 ஸ்டெப்ஸ் மூலமா நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி குழப்பமான குரூப்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ரத்த வங்கிக்கு போயிட்டு இந்த மாதிரி குழப்பமாக இருக்குது, நாங்கள் எங்கள் ரத்த என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தராங்க, எனக்கு தப்பான ரத்தம் ஏற்றிடுவாங்களோன்ற சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு வாட்டி அட்மிட் ஆகி 2வது முறை உங்களுக்கு ரத்தம் ஏற்றணும்னாலே நாங்கள் உங்களோட ரத்த குரூப் என்னன்றதை எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணி நாங்கள் கொடுக்குற ரத்தமும் உங்களோட ரத்தமும் லேபில் மேட்ச் ஆகி ஏதாவது ரியாக்ஷன் வருதா இல்லையாங்கிறத 100% உறுதி செஞ்சுட்டு தான் உங்களுக்கு திரும்ப ரத்தமே ஏற்றுவாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏற்றவே இல்லை சார், லேப்ராஸ்கோபி தான் பண்ணாங்க. ஓகே. இல்லை இப்போ உங்களுக்கு பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டே வரல. அதான் சார், இப்போ உங்களுக்கு குரூப் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட் பிளட் சென்டர் அன்னைக்கு உங்களோட குரூப்பை தெரிஞ்சுக்கலாம். அதான் சார், ரெண்டு சென்டரில் பார்த்தோம். ஒன்னுல ஓ நெகட்டிவ் வருது, ஒன்னுல ஓ பாசிட்டிவ் வருது. இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரெஜிஸ்டர்டு பிளட் சென்டர்னு நீங்கள் இணையத்தில் போட்டிங்கன்னா வரும். நீங்கள் அந்த ரெஜிஸ்டர்ட் பிளட் சென்டரில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு உறுதியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கடலூரில் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சார், அதுதான் கண்டிப்பாக நீங்கள் அங்கே அணுகலாம். ஓகே மணி சார், நீங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஜிஹெச்ல பார்க்கலாங்களா? ஆமாங்க, பார்க்கலாம். வெயிட் வந்து சொல்லியிருந்தீங்க எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதற்கான பரிசோதனைகளும் வந்து எந்த மாதிரியான பரிசோதனைகள்லாம் செய்யணும் பேசிக்காக அப்படின்றதையும் சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க சார். ஸோ நம்ம பிளட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீக் ஆகிடுவோமோ, இல்லை நமக்கு வந்து ரத்தம் கம்மியாயிடுமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இது உண்மையாங்க சார்? ஆக்சுவலாக கொஞ்சம் தான் உண்மை, அதில் கொஞ்சம் குழப்பமும் நிறைய டோனர்ஸ்க்கு இருக்குது. என்னென்னா நம்ம ரத்தம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸில் உங்களோட ஒரு 450 ml ரத்தத்தை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு என்ன பண்ணும், அந்த இழந்த ரத்தத்தை வந்து அது காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம உடம்புல நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அந்த வழிமுறைகள் நடக்கிற அந்த ஒரு 24 ஹவர்ஸுக்கு ஒரு சின்ன உடல் சோர்வு ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் சோர்வாக இருக்கிறது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் தான். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம். ஓகே சார், உங்களுடைய டவுட்டு சார் கிட்ட கேளுங்க. டாக்டர் வணக்கம், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். சொல்லுங்க. ஒன்னு வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் அப்படிங்கறது உடம்புல எவ்வளவு லெவல் இருக்கிறவங்க இந்த பிளட் டொனேட் அப்படிங்கறது பண்ணலாம். நான் கேள்விப்பட்டது வரைக்கும் 12.5 and above to 18 அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது கரெக்டானு தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. 2 வந்து உடல்ல அனிமிக்கா இருக்கிறவங்க அவங்க வந்து பிளட் டொனேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ உடல்ல அனிமிக் பேஷன்ஸ் பொதுவா பிளட் டொனேட் பண்ண முடியாதா? அவங்க அனிமிக்கா இருக்கிறதுனால அவங்க பிளட் அவங்களுக்கு
உடம்புல சேராது அப்படின்னு இருக்கா, அல்லது என்ன கண்டிஷனால பொதுவா அனிமிக் பேஷண்ட்ஸ் உடைய பிளட் அப்படிங்கறத எடுக்கிறோம்? இல்ல பிளேட்லெட்ஸ் உடைய அந்த கவுண்ட் அப்படிங்கறது பொதுவாக கால்குலேட் பண்ணி தான் அந்த பிளட் அப்படிங்கறத எடுப்பாங்களா, அல்லது பிளேட்லெட் லெவல்ஸ் எதுவாக அதுக்கும் பிளட் டொனேஷனுக்கும் சம்பந்தம் டைரக்டா இருக்கா இல்லையா, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் டாக்டர். கண்டிப்பாக நான் உங்களோட முதல் கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். அது நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். நன்றி. இல்லை, கண்டிப்பாக அவங்க முதல் கேள்வி என்னென்னா 12.5க்கு கீழே இருக்கவங்க தர முடியாதான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக, ஏன்னா உங்களுடைய அளவு அட்லீஸ்ட் 12.5 இருந்தால் தான் நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அனிமிக்காக ஆக மாட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு அனிமியால் இருக்கீங்களா, உங்களுக்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, உங்களுக்கே ரத்தம் மாற்றுறது கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ரத்தத்தை எடுத்து நம்ம இன்னொரு டோனருக்கு தர்றது அது உங்களுக்கும் பாதிப்பு. ப்ளஸ் மெடிக்கலாகவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். உங்களோட சிகப்பணுக்களோட மார்ஃபாலஜி வந்து நீங்கள் அனீமியாவாக இருக்கும்போது அது நம்ம நார்மல் பர்சன் மார்ஃபாலஜிலேருந்து ரொம்பவுமே வேறுபடும். இப்போ அதை நம்ம எடுத்து மற்றவங்களுக்கு ஏற்றுறதுங்கிறது அந்தளவுக்கு ஒரு செயல்திறனான ஒரு இதுவாக இருக்காது. உங்களுக்கு அந்த அனிமியா கரெக்ஷனுக்கான அவுட்புட்டும் அதில் நம்மளுக்கு அனிமிக் பர்சன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும் போது அது ரொம்ப குறையுதுன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் செட் பண்ணுறாங்க. 12.5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க 18 வரைக்கும் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக 18க்கு அப்புறம் வர்றவங்களை வந்து நம்ம பாலிசைத்தீமியான்ட்டு அதுவுமே ஒரு உடல் வகை ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு நோயாக நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ரத்த அணுக்களோட மார்ஃபாலஜி மாறி இருக்கணும் போது ஸோ நம்ம ஒரு நார்மல் பர்சன் நார்மல் ரெட் செல் மார்ஃபாலஜி இருக்கிறவங்களோட ரத்தத்தை எடுத்து நம்ம சேமித்து அதை உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அனிமியா கரெக்ஷனுக்கோ இல்லை அந்த நம்ம டிரான்ஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குதுன்றதுனால நம்ம நார்மல் ஹெல்தி பர்சன்ஸ் கிட்டேருந்து இருக்க ரத்தத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி. ஸோ ஒரு ஹெல்தியான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அப்புறம் சரி அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் சார். அதாவது எந்த அளவுக்கு எந்த டைம் இன்டர்வெல்ல வந்து ஒரு ஹெல்தியாக இருக்க பர்சன் வந்து பிளட் டொனேட் பண்ணலாங்க சார்? கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஆண்கள் பெண்கள்னு இரண்டாக பிரிச்சுக்கலாம். ஆண்கள் வந்து மினிமம் 90 நாட்கள் பூர்த்தி அடைஞ்சிட்டா, இப்போ நீங்கள் ஒரு பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து 91வது நாள் மறுபடியும் நீங்கள் வந்து ரத்த கொடை கொடுக்கலாம். அதே ஃபீமேலாக இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு 1 மந்த் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து எந்த மாதிரியான டைமில் சார் ரத்த தானம் பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு பீரியட்ஸ் ஆகியிருக்காங்க ஒரு பெண்கள் அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் வந்து ரத்த தானம் செய்கிறது வந்து பாதுகாப்பானதாங்க சார்? கண்டிப்பாக, ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அந்த மாதவிடாய் காலங்களில் மட்டும் நம்ம டொனேஷன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. அது ஏன்னா வந்து நம்மளுக்கு அவங்க ரத்தம் மூலயமா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற அது கிடையாது. ஃபர்தராக அவங்க அந்த மாதவிடாய் காலத்தில் ஆல்ரெடி அவங்க வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ மென்மேலும் இந்த ரத்தம் கொடுக்கறதுனால வர ஒரு வீக்னஸ் வந்து அவங்களோட அன்றாட செயல்களை பாதிக்கப்படும். அது அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம அதை தவிர்த்துக்கிறோம். மற்றபடி நான் மாதவிடாய் காலங்களில் ஆக்டிவாகவே இருப்பேன் அப்படின்ட்டு உறுதியாக தெரிஞ்சிருக்கிற பெண்கள் வந்து தாராளமாக பிளட் டொனேஷன் பண்ணலாம். ஓகே, அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலங்களில் ரத்த தானம் செய்யலாமாங்க சார்? கண்டிப்பாக அது கூடாது. கர்ப்ப காலங்களில் வந்து ப்ளஸ் லாக்டேட்டிங் மதர்ஸ், நீங்கள் தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுமே பிளட் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால். ஓகேங்க சார். ஸோ இப்போ ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க, பண்ண உடனே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சோர்வை வந்து உடனே சரி கட்டணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பிளட் டொனேஷன் தரப்போகிறோன்னா இதுக்காக நான் ஸ்பெஷலாக இந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கிற ஆரோக்கியமான உணவுகளையே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீர் சத்து அதிகமாக இருக்க உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது நம்மள அந்த இழந்த ரத்தம் வந்து திரும்ப மீண்டும் உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நார்மலாக இரும்பு சத்து அதிகமாக இருக்க ஃபுட்ஸு, கீரை வகைகள், நம்ம நல்ல ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது இன்னும் உங்களோட சோர்வை தவிர்த்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை பேணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ரத்த தானம் செஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க சார்? எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தவிர்க்கணுன்ட்டு எந்த உணவும் கிடையாது. நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் தவிர்க்க. நம்ம ஒரு மது அருந்தி விட்டோ இல்லை ஒரு புகை
பிடிக்கிற பழக்கம் இருக்கவங்களோ அதை செஞ்சுட்டு வந்து நம்ம ரத்தத்தில் கொடுக்கும்போது அதனுடைய சில பாதிப்புகள் ரத்தத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை தவிர்த்துக்கிட்டு வந்து கொடுக்கறது நல்லது. இப்போ அவங்கள கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை இல்லாதவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றப்ப ஒரு 48 hours பிஃபோராக இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகேங்க சார். அப்போ வந்து ஒரு 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் இல்லைங்களா கிட்டத்தட்ட? இல்லை, 24 மணி நேரமே போதுமானது. பட் சிலர் வந்து கிரானிக் ஆல்கஹால்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வித்ட்ராவல் மாதிரி போவாங்க. ஸோ அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் அவங்கள வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கும் போது மென்டலி அவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு வராமல் அவங்களுடைய உடல் நலத்தையும் நம்ம பேணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 48 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அது மெடிக்கலி இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்க சார். ஸோ நேயர்களே, இரத்த தானம் செய்பவர்கள் மற்றும் இரத்த தானம் குறித்து நிறைய கேள்விகளுக்கு வந்து டாக்டர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்களும் மருத்துவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை பெறலாம். 227176 மற்றும் 227523 என்ற இந்த எண்கள்ல. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இரத்த தானம் செய்பவர்கள் மற்றும் இரத்த தானம் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான். ஸோ நேயர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். 227176 மற்றும் 227523 என்ற இந்த எண்களில். ஸோ நிறைய விஷயங்களை இந்த ரத்த தானம் குறித்து வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரத்த தானம் வந்து செய்ய ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ டைம் சார் எடுக்கும்? ஒரு தடவை நம்ம ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? இல்லை, நம்ம அதை வந்து ஒரு 2 இதுவாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம நீடில் போட்டு நீங்கள் 15 மினிட்ஸில் உங்கள் 350 ml பிளட்டை டொனேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். பொதுவாக நீங்கள் ரத்தம் கொடுக்கணும்னு வரீங்கன்னா உங்களை கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு அந்த பாதிப்புகள் என்னென்ன இருக்கும், உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணுறது பொறுத்து டோனர் டு டோனர் மாறும். சிலர் ரிப்பீட்டட் டோனர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க ஒரு 30 to 45 மினிட்ஸில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் எந்த டோனர் வந்தாலும் அவங்கள ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரை சிங்கிள் மெம்பராக நாங்கள் தனியாக கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங் என்ன. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து ரத்தம் கொடுக்கணும்னு முன் வராங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ரெகுலர் வாலண்டரி டோனர்ஸை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டோனர் டு டோனர் பொறுத்து மாறும். மினிமமாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு திரும்பிடலாம். ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்கள் சைடில் யாராவது இப்போ அதே பிளட் குரூப் இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பிளட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க சார். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற பிளட்டை வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அதே பிளட் வந்து எடுத்துப்பாங்களா, இல்லை வேற யார்கிட்ட இருந்தாவது பிளட் வந்து எடுத்து தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க? இல்லை, எப்போவுமே எங்கள் பிளட் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சீரியல் நம்பராக அந்த பிளட்டை வந்து நம்ம நம்பர் பண்ணிடுறோம். இப்போ 1லேருந்து 10, இன்னைக்கு மாதம் 1ஆம் தேதி 1ஆவது நாள் வருதுன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நம்ம இந்த பிளட்டை எடுத்து நம்ம ஒரு 42 நாள் வரைக்கும் தான் அதை சேமிக்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு வர ரத்தம் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு நேற்று வந்த ரத்தத்தை நம்ம அப்படியே இது பண்ணிட்டோன்னும் போது அது நிறைய பிளட் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றதுனால நம்ம ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு வச்சுருக்கோம். ஸோ நம்ம மாதம் முழுக்க சேவ் பண்ணிக்கிட்டே வரோம். சேவ் பண்ணது ஃபஸ்ட்டு வர பிளட் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் போயிடும். ஸோ நம்ம அந்த ப்ராசஸில் வந்து நம்ம அந்த 42 நாள் சைக்கிளை கண்டினியூ பண்ணிக்கிட்டு பிளட் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதை பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ பிளட்டே பார்த்தீங்க அப்படின்னா பிளட்ல வந்து பிளாஸ்மா தனியாக எடுத்துடுறாங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சார் தனித்தனியாக ஆக்கிடுறாங்க? கண்டிப்பாக இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முழு ரத்தத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா மெடிக்கல் சயின்சஸ் அட்வான்ஸ்மெண்ட்டில் என்னென்னா நம்மளுக்கு அந்த ரத்தத்தில் என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடை மட்டும் நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து நம்ம அந்த முழு ரத்தத்தை ஏற்ற வேண்டுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ சிலருக்கு வந்து இப்போ டெங்கு ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்டணுக்கள் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிளேட்லெட் தானம் மட்டும் போதும். ஸோ நம்ம முழு ரத்தத்தை ஏற்றி அவங்க ரத்தத்தோடைய லோடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணது. ஸோ நம்ம நார்மலாகவே இப்போ ரொட்டீனாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பிளட் டோனரோட ரத்தத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், 3ஆக பிரிச்சுக்கிறோம். நம்ம சிகப்பணுக்கள், பிளாஸ்மா, பிளேட்லெட் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு நம்ம அந்தந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவைப்படுதோ நம்ம அதை மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த 1 யூனிட் ரத்தம் வந்து 3 யூனிட்டாக பிரிஞ்சு அது 3 வெவ்வேறு நபர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியதுன்றதுனால நீங்கள் கொடுக்குற ரத்தம் வந்து மென்மேலும் ரொம்ப மேன்மையான தானமாக கருது. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பிளட் டொனேட் பண்ணுற ஒரு நபராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ
எவ்வளோ நாட்கள்லங்க சார் வந்து மறுபடியும் வந்து ரத்தம் கொடுக்கலாம்? கண்டிப்பாக நம்ம அந்த சர்ஜரி வந்து மெடிக்கலாக நம்ம என்ன சர்ஜரிங்கிறத பொறுத்து அதனுடைய நாட்கள் அளவு மாறுபடும். பட் மினிமமாக நம்ம ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா மினிமமாக அவங்கள நம்ம 1 இயருக்கு வந்து ரத்தம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகேங்க சார். ஸோ இந்த ரத்தம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே அளவு ரத்தம் நம்மளுடைய உடம்புல உருவாக எத்தனை காலம் எடுக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒரு மித்தாக இருக்குது. நம்ம ரத்தம் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ரத்தம் வந்து குறைஞ்சிரும், நம்மளோட உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக நம்ம இந்த ரத்த அணுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 120 டேஸ் தான். ஸோ 121 டே என்ன ஆகும்னா அது தானாக நம்மளுடைய மண்ணீரலில் போயிட்டு அழிஞ்சிடக்கூடியது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இன்டர்வலே பார்த்தீங்கன்னா நம்ம 120 டேஸ் நம்ம பிளட் டொனேட் பண்ணலான்ட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் உடலில் தேவையில்லாமல் அழிஞ்சு போகிற அந்த ரத்தத்தை தான் வந்து நம்ம இன்னொரு டோனருக்கு பிளட் டொனேஷனாக கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அந்த செல்கள் தான் மாறி போயிட்டு 3 வெவ்வேறு நபர்களோட உயிரை காப்பாற்றுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற அந்த 350 ml பிளட்டுமே அதை நம்ம 2 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ செல்ஸ் பார்ட்டு தனியாக, பிளாஸ்மா பார்ட்டு தனியாக. நீங்கள் கொடுக்குற பிளாஸ்மா அளவு வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் உடலில் கண்டிப்பாக உற்பத்தி ஆகிடும். அந்த செல்ஸ் வந்து ஒரு 4லேருந்து 6 வாரங்களுக்குள்ளே உங்களுக்கு புதுசாகவே உற்பத்தி ஆகிடுதுன்றப்ப உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி ரத்த தானம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு உடல் எடை இழப்பு ஏற்படுமா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து உண்மையாங்க சார்? அது அவங்க மெட்டபாலிச பொறுத்து மாறலாம். ஒரு சிக்னிஃபிகண்ட் நெக்லிஜிபிள் வெயிட் லாஸ், அதாவது ஒரு 200-300 கிராம்கள் சாத்தியம், அது நேச்சுரல் தான். பட் ரொம்ப டிராஸ்டிக் வெயிட் லாஸ் இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரத்த தானம் செய்ய போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ காலையில் ஒருத்தவங்க போய் நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ காலையில் எந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா நல்லது? இப்போ நீங்கள் ரத்த தானம் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் அவசியம். ஏன்னா நீங்கள் தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சோர்வு இல்லாமல் திரும்ப ரத்தம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியும். ப்ளஸ் நீங்கள் இப்போ ரத்தம் கொடுக்க வரீங்கன்றப்ப நீர் சத்து அதிகமாக இருக்க ஒரு ஜூஸோ ஏதோ எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய டெய்லி டயட் ரொட்டீனில் இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் வாட்டர் டயட் ஆட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலாக இந்த ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்க சார். இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஸோ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக வந்து செய்யணும்னு நினைப்பாங்க சார். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து எங்கே போய் அணுகணும், யாரை அணுகணுங்க சார்? கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு வர்ற எல்லாருமே இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து தானம் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரத்த கோஷ் அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நீங்கள் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்க லைசன்ஸ்டு பிளட் சென்டர்ஸ் வந்து அவங்க ஒரு ரத்த முகாம் ஏதாவது நடத்துகிறாங்கன்னா நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட் ரத்த முகாம் எங்கே நடக்குது, எந்த டேட் எந்த டைமில் நடக்குதுன்றதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் தன்னார்வலராக உங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம். இல்லை சார் எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் தான் சார் எங்களால் தர முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ரக்தோஷ் போர்ட்டலே உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளட் சென்டர்ஸில் நீங்கள் உங்களோட டைமில் போயிட்டு நீங்கள் உங்களோட தன்னார்வலராக பதிவு செஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ எங்கள் ரத்த வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வாரம் 6 நாட்கள் தன்னார்வ ரத்த தான டோனர்ஸ்க்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வெயிட். காலையில் 8 மணிலேருந்து நீங்கள் ஈவினிங் 3-4 மணி வரைக்கும் நீங்கள் லஞ்சு ஸ்கிப் பண்ண வேண்டாம், உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்கள் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்து வாலண்டரி டொனேஷனுக்கு நீங்கள் பிளட் சென்டருக்கே வந்து நீங்கள் உங்கள் பிளட்டை டொனேட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஸோ பிளட் டொனேஷன் அப்படின்னு சொன்ன உடனே எந்த வகையான ரத்தம் சார் அதிக தேவையாக இருக்குது? இப்போ இந்த குரூப்பில் இருக்க பிளட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இதை சொல்வீங்க சார்? கண்டிப்பாக எப்பவுமே நெகட்டிவ் குரூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் டிமாண்டாக இருக்க குரூப்ஸ் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சீசன் வந்து அந்த வேரியேஷன் வரும். ஒரு குரூப் ஒரு மாதம் தட்டுப்பாடாக இருக்கும். நாங்கள் அந்த ஷார்ட்டேஜஸ் எல்லாம் நாங்கள் முன்னாடியே ரீஅசஸ் பண்ணி தான் அதற்கான வாலண்டியர்ஸை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு வேஸ்ட் ஆகாத வகையில் நாங்கள் அந்தந்த குரூப் ஷார்ட்டேஜாக இருக்க குரூப்பை வந்து நாங்கள் ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஸ்டோர் பண்ணி நாங்கள் அந்த குரூப்கான வாலண்டரி டோனர்ஸை வந்து நாங்கள் இன்னும் மோட்டிவேட் பண்ணி அவங்களோட டொனேஷன் கொடுக்க வச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த O நெகட்டிவ் ரத்தம் வந்து ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க சார் நிறைய இடங்களில். அது உண்மைதானாங்க சார்?
கண்டிப்பாக. ஏன்னா ஓ நெகட்டிவ் பிளட் இருக்கவங்களால மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு குரூப் வேறு அதர் குரூப் ரத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்தம் அவங்களுக்கு பொருந்துதா இல்லையான்றத நம்ம டெஸ்ட் பண்ணி லேபில் தான் கொடுக்க முடியும். அதே ஓ நெகட்டிவ் ரத்தம் இருக்கவங்க வந்து யூனிவர்சல் டோனார்னு நம்ம அவங்கள அழைக்கிறோம். அவங்க வந்து யாருக்கு வேணாலும் நம்ம கிராஸ் மேட்சிங்கே பண்ணாமல் அவங்க ரத்தம் பொருந்துதா இல்லையான்னு பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இல்லை ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சியில் வந்து நம்மளுக்கு இதற்கான டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம ஓ நெகட்டிவ் தான் எடுத்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஸோ ஓ நெகட்டிவ் ரத்தம் இருக்கவங்க ரொம்ப ஸ்பெஷல் அமாங் த பிளட் டோனர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ரத்தத்தை வந்து அடிக்கடி கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சென்டர்ஸ்லையும் ரெஜிஸ்டர்ட் பிளட் சென்டர்ஸில் மட்டும் கொடுத்து நீங்கள் பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்றணும்னு நான் வேண்டி கேட்டேன். இரத்த தானம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேர் பிளட் குரூப் பற்றி சொல்லிட்டீங்க. ரொம்ப முக்கியமான பிளட் குரூப்லாம் எது அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து நம்ம அந்த தொலைக்காட்சிகளில் பார்க்குறப்ப கூட சொல்லுவாங்க சார், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேர் பிளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அரிதான ரத்த வகைகள்லாம் என்னங்க சார்? கண்டிப்பாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பே பிளட் குரூப் தான் நம்ம ரொம்ப ரேர் குரூப்பாக இது பண்ணுறோம். அது இந்த ஏபிஓ குரூப்பிங்னு நம்ம சொல்லுவோம். அந்த குரூப்பிங்கில் இல்லாமல் தனித்தன்மையோடு இருக்கிற அந்த ஒரு குரூப்பை வந்து நம்ம வந்து பாம்பே பிளட் குரூப்னு அழைக்கிறோம். அது இல்லாமலும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு குரூப்பும் கண்டுபிடிச்சிருந்தாங்க, அந்த ஆர்ஹெச்ஏ இல்லாத ஒரு குரூப்புன்ட்டு. ஸோ அது வந்து நம்ம மெடிக்கலி இந்த மாதிரி குழப்பமாக இருக்க குரூப்ஸை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். ஸோ காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏபிஓ சம்மந்தப்பட்ட பிளட் குரூப்ஸ் தான். இப்போ நம்ம ரத்தம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிடுறீங்க சார், அந்த ரத்தத்தை வந்து எப்படிங்க சார் பாதுகாக்கிறீங்க இல்லை சேமித்து வைக்கிறீங்க? நம்ம எடுத்த ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துக்குள்ளாக அதை வந்து காம்பனன்ட்ஸாக பிரிச்சிடும். அதை பிரிக்கும் போது மட்டும்தான் அதனுடைய ஈல்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரித்து அந்தந்த காம்பனண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கோல்ட் செயின் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கான ஸ்டோரேஜ் இதில் வந்து அதை நம்ம பாதுகாப்பாக எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த இரத்த வகை தொற்று நோய்களுக்கெல்லாம் நம்ம அந்த ரத்தத்தை பரிசோதனை பண்ணி அந்த பரிசோதனையில் நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து சேமிச்சுக்கிறோம். 1% டவுட் இருந்தாலும் நம்ம அந்த ரத்தத்தை வந்து பாதுகாப்பான முறையில் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த டோனரையுமே நம்ம கவுன்சிலிங் பண்ணி ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக தேவைன்னா அதையும் நம்ம பிளட் சென்டர் பார்த்துக்குறாங்க. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரத்தத்தை வந்து சேமித்து வச்சிடறோம் இல்லைங்க சார். இப்போ சேமித்து வைக்கிற ரத்தம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான நபர்களுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அதுவே சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ரத்தம் நமக்கு தேவைப்படுது, ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது, இப்போ நமக்கு டோனர் கிடைக்கல. இப்போ நம்ம வந்து யாரை சார் அந்த நேரத்தில் வந்து அணுகணும்? இப்போ மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் இதற்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்காங்க சார்? கண்டிப்பாக நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இப்போ நம்ம இணையத்தில் போயிட்டு நம்மளுக்கு இந்த குரூப் ரத்த தேவைன்ட்டு ஜஸ்ட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த தன்னார்வ ஆர்கனைசேஷன்ஸோட வெப்சைட்ஸ் வந்துடும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இதுக்கு பிரத்யேகமாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரத்த கோஷ் போர்ட்டல், அந்த போர்ட்டல்லையே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இந்த வகையான ரத்தம் தேவைப்படுதுன்னு நீங்கள் உங்கள் பின்கோடை போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அது எந்த ரெஜிஸ்டர்ட் பிளட் சென்டரில் அவைலபிளாக இருக்குன்ற டீட்டெயில் உட்பட உங்களுக்கு அதில் கிடைக்கும். நீங்கள் ஃபர்தராக அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த பிளட் சென்டரை தொடர்பு கொண்டு உங்கள் ரத்த தேவைக்கான இதை நீங்கள் அணுக முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இல்லை தலைவலி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க ரத்த தானம் செய்யலாமா? கண்டிப்பாக. இப்போ அவங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால எந்த ரூல்ஸும் கிடையாது. பட் என்னென்னா அந்த டோனருடைய உடல்நிலை, அவங்க ஆரோக்கியத்தை மனதில் வைத்துக்கிட்டு ரத்தம் கொடுக்கறது மூலயமா இன்னும் அவங்க சோர்வடைஞ்சு அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த டைம் நீங்கள் டொனேஷன் கொடுக்குறப்ப யூ ஷுட் பி ஃபிட் அட் தட் டைம் ஒன்லி. ஸோ நீங்கள் அன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இரவில் வேலை செய்கிறாங்க இல்லைங்க சார், இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க,
அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பிளட் டொனேட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைங்க சார்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம தூக்கம் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்கன்றப்ப நீங்கள் பகலில் தூங்கி பழக்கமாயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸ் நைட் டியூட்டியில் இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக டொனேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். பட் நான் ஜென்ரல் டியூட்டியில் இருந்துட்டு இப்போ நைட் டியூட்டி பண்ணிவிட்டு திரும்ப நான் பிளட் டொனேஷன் கொடுக்க வரேன்றப்ப கண்டிப்பாக உங்களோட ஸ்லீப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னும் உங்கள் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரத்தம் கொடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் கண்டிப்பாக நைட் டியூட்டி முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட வந்து தரலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இந்த ரத்த தானம் செய்யறதுனால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சார் ஏற்படும்? சின்ன உடல் சோர்வு, ஒரு சிலருக்கு மயக்கம், அந்த மாதிரி வரலாம். மைல்டு ரியாக்ஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க ஃபஸ்ட்டு ரத்தம் கொடுக்க வர்றவங்களுக்கு 100% எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரியான ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படுங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்தாலே நம்ம அவங்கள வேண்டான்னு சொல்லி நம்ம திருப்பிடுறோம். அதையும் தாண்டி கொடுக்குறவங்களுக்கு சிலருக்கு லேசான மயக்கம், அது அந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் இருக்கிறது நேச்சுரல் தான். ப்ளஸ் அதை தாண்டி வேறு ஏதாவது உடல் உபாதைகள் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா பிளட் சென்டர்ஸுமே ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்டாச்சாக தான் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலோட அவசர சிகிச்சைக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வீட்டுக்கு திரும்பலாம். ஓகேங்க சார். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை நீங்கள் வழங்குவீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் டொனேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனலாக அவங்கள கூப்பிட்டு எப்படி உடல் சோர்வு இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணக்கூடாது, ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக நிறைய நீர் சத்து ஆகாரமாக எடுத்துக்கணும், அதெல்லாம் அவங்கள பர்சனலாகவே நம்ம எஜுகேட் பண்ணி ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இப்போ ரத்தம் கொடுக்கறதுனால அவங்க பாதிப்பு ஏதாவது வருமாங்கிற அந்த சந்தேகத்தெல்லாம் அவங்களுக்கு நம்ம இது பண்ணி கிளியர் பண்ணி நம்ம அவங்கள ப்ராப்பராக கவுன்சில் பண்ணி வீட்டுக்கு. ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம ரெகுலராக வந்து டோனர்ஸ் இருப்பாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கேயாவது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமாங்க சார்? அவங்க ரத்த தானம் செய்கிறாங்க அப்படின்றப்ப ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமா கவர்மெண்ட்டில்? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் எனி கவர்மெண்ட் சென்டருக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் தன்னார்வமாக ரத்தம் கொடுக்கும்போதே நாங்கள் அவங்கள வந்து கவுன்சில் பண்ணுறோம், நீங்கள் ரெகுலராக கொடுக்க விரும்புகிறீங்களான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாலண்டரி பிளட் டொனேஷன் கார்டும் உங்களுக்கு கொடுத்துறோம். அதில் நாங்கள் 6 மாத இடைவெளியில் நீங்கள் எப்பப்பெல்லாம் பிளட் கொடுக்கலான்றத ஒரு டென்டேட்டிவாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷெடியூலே போட்டு கொடுத்துறோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக ஞாபகம் வச்சு கொடுக்க வேண்டாம். நீங்கள் அந்த ஷெடியூலை பார்த்துட்டு நீங்கள் 6 months ஒன்ஸ் ரொட்டீனாக நீங்கள் வந்து நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம். ரத்த தானம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தகவல்களை வந்து நம்ம மருத்துவர்கிட்ட வந்து சொல்லணும் சார்? கண்டிப்பாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கு வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறோம். அந்த கேள்விகள் ஏன் கேட்குறோன்னா, நம்ம ரத்தம் மூலியமாக ஒரு தொற்று வந்து அது போய் ஒரு 3 பேஷண்ட்டை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறோம். நம்ம வந்து எப்படியும் நம்ம உங்கள் ரத்தத்தை பரிசோதனை பண்ணி அது சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேஷண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். இருந்தாலும் உங்களுடைய டைமையும் நம்ம இது பண்ணிவிட்டு உங்களையும் அந்த ப்ராசஸ்குள்ளே உள்ளாக்கி தவறுதெல்லாம் அது போயிடக்கூடாதுன்றதை தவிர்க்கிற வகையில் தான் நம்ம சில கேள்விகள் கேட்குறோம். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் நேர்மையாகவும் ஆக்சுவலாக என்ன ஃபேக்டோ அதை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கொடுக்கலாமா வேணாமாங்கிற முடிவை வந்து டாக்டர்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லை இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்க, அப்போ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பரிசோதனை பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமம் 12 hours ஆகும். நீங்கள் 12 ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் அந்த ரத்த வங்கியை அணுகி நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் பொறுமையாக அடுத்த நாள் கூட வந்து இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் கேட்டிங்க அப்போ என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறத நீங்கள் ரிவீல் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் உங்கள் பிளட்டை டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு போகலாம். ஸோ இது வந்து நம்ம என்னென்னா 100% சேஃப் பிளட்டை மற்றவங்களுக்கு தரணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் இது பண்ணுறோம். நீங்கள் மறைச்சிட்டிங்களோ இல்லை பொய் சொல்லிட்டீங்கன்ட்டு உங்கள் மேலே வந்து நம்ம எந்த நடவடிக்கையுமே எடுக்க போகிறது கிடையாது. ஓகே. ப்ளஸ் இது அதுக்குமே தயக்கமாக இருக்குன்னா நாங்கள் வந்து ஒரு புகார் பெட்டி மாதிரி எல்லா ரிஜிஸ்டர்ட் பிளட் சென்டர்லையுமே வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை உங்களுடைய பெயர், என்னைக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணீங்க அப்படிங்கிற உங்கள் முகவரியோட உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் எழுதி நீங்கள் உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் இந்த பதில் சொல்லியிருக்கணும் நான் சொல்லலை அப்படிங்கிறத நீங்கள் அதில் எழுதி யாருக்குமே தெரியாமல் நீங்கள் போட்டுட்டு போகலாம். நாங்கள் அதை எவ்ரி இன்டர்வெல்லில் நாங்கள் செக் பண்ணி அந்த பிளட்டை நாங்கள் என்ன பண்ணிடுறோம், சேஃபாக நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடுறோம்.
ஓகேங்க சார். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா யார் வந்து பிளட் கொடுக்கலாம், யார் கொடுக்கக்கூடாதுன்னு சிம்பிளாக சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக 18 வயசு பூர்த்தி அடைஞ்சு ஆரோக்கியமாக இருக்க எல்லாருமே பிளட் கொடுக்க முன் வரலாம். ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு செக்ரிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. கண்டிப்பாக. ஸோ ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஏன் தொடர்ந்து ரத்த தானம் செய்யணும் சார்? கண்டிப்பாக இது இன்னொரு நல்ல கேள்வி. என்னென்னா தொடர்ந்து ரத்தம் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் லெஸ் ப்ரோன் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். நீங்கள் வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆகாமல் சோர்வடையாமல் நீங்கள் ரத்தம் கொடுத்துட்டு போகிறீங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கீங்கன்றது அது உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு அறிகுறி. ஸோ நீங்கள் தொடர்ந்து ரத்தம் கொடுக்கும்போது நீங்கள் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பேண வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வர இணை நோய்கள்லேருந்து உங்களை தவிர்த்துக்க முடியும். ஓகேங்க சார். சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் இந்த ரத்த தானம் குறித்துனா என்னங்க சார் சொல்வீங்க? கண்டிப்பாக நம்ம எவ்ரி ஜூன் 14th வந்து நம்ம ஏன் இந்த ரத்த தானம் கொண்டாடுறோம்னாக்கா, நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ரத்தத்தோட தேவை பார்த்திங்கனாக்கா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து 1,04,00,000 பிளட் யூனிட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்டிஏஸ் ஆக்சிடெண்ட் மூலயமா இறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக வாலண்டரியாக வந்து நீங்கள் ரத்தம் கொடுக்கறது மூலயமா மட்டும்தான் நம்ம பல பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்ற முடியும். இப்போ இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கடந்த வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 லட்சம் பிளட் யூனிட்ஸில் தான் ஷார்ட்டேஜாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு நம்ம ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உறுதிமுறையை எழுக்கிறது மூலயமா நம்ம வந்து 130 கோடி ப்ளஸ் பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியில் வந்து ரத்த பற்றாக்குறையால் ஒரு உயிர் போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஊக்குவிப்பு, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஏன் கண்டக்ட் பண்ணுறோன்னா நம்ம ஃபர்தராக இந்த ரத்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு உயிர் போகிறத தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தோடு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து இன்னும் அவேர்னஸாக இருக்கிற இளைஞர்கள் ஆல்ரெடி வாலண்டரி டோனர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபர்தராக உங்கள் சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுங்கள், நீங்கள் மோட்டிவேட் பண்ணி வாலண்டரியாக டொனேஷன்ஸ் அதிகப்படுத்துறது மூலயமா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல சொசைட்டியை நம்மளை சுற்றி உருவாக்கிக்க முடியும். ஓகே, நன்றிங்க சார். ஸோ ரத்த தானம் குறித்து நேயர்கள் கேட்ட கேள்விகள் மட்டுமல்லாமல் நான் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கு நன்றிங்க சார்.